வீட்டில் நம்ம மட்டும் இருக்கும்போது ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து நம்ம அனுப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன் நமக்குலாம் செஞ்சு தர மாட்டேங்கிற, சண்டே வீட்டில் தானே இருக்கும், அப்போ ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிற அப்படின்றது. ஆனால் லஞ்சில் 4 வகை கூட்டு 4 வகை பொரியல் செஞ்சு பெண்டு நிமிர்ந்து நம்மளுக்கு தான் தெரியும் இதை எப்படிங்க ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்க முடியும். அதனால் இந்த முறை சிக்கன் கொஞ்சம் அதிகமாக எடுத்ததுனால கொஞ்சம் சிக்கன் மட்டும் எடுத்து சிக்கன் மோமோ செஞ்சு தரலான்னு தூங்கிட்டு இருக்காரு. சர்ப்ரைஸாக கொடுக்கலான்னு செஞ்சுட்டு இருக்கேன். இதில் செய்கிறதுக்கு சிக்கன் அதிகமாக வாங்கினதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் நான் வீட்லேயே பண்ண அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் இலை இருந்துச்சா அதை பார்க்கும்போது எப்படா இதை வச்சு ஏதாவது செய்வோன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஃப்ரைட் ரைஸ் செய்யலான்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து 2 நாள் ஆகிடும். சரி மோமோஸே செஞ்சிடலாம், அதில் வச்சு கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக வேக வேகமாக பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சமாக தான் முளைச்சிருந்தது. ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் காட்டியிருப்பேன். இந்த மாதிரி சண்டேஸ் டைமில் நம்ம வீட்டு குட்டீஸுங்க ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து செஞ்சு கொடுப்போம். ஆனால் இதுவே நம்ம ஹஸ்பண்டுங்க யாராவது கேட்டாங்கன்னா இன்னொரு நாள் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு எப்படி தள்ளிப்பட்டு போயிடுவோம். பட் என்னைக்காவது ஒரு நாள் வந்து நம்ம மாட்டணும் அப்படின்னா நம்மளை வச்சு செஞ்சுருவாங்க. ஸோ குட்டீஸ்க்கு செய்யறதுக்கு மட்டும் நம்ம கண்டிப்பாக மறக்கவே மாட்டோம். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ஸ்கூலுக்கு அனுப்பும்போது என்னென்ன ஸ்நாக்ஸ்லாம் சீக்கிரமாக பேக் பண்ணி கொடுப்பீங்க? இல்லை நான் சண்டே தான் இப்போ ஸ்நாக்ஸ் செய்வேன், வீட்டில் குழந்தைங்க நம்ம முன்னாடி சாப்பிடும்போது ஒரு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீட்டு பெரியவங்களுக்கு இந்த மோமோஸ் எடுத்துன்னு போய் கொடுத்தா என்ன கொழுக்கட்டையான்னு கேட்டு நம்மளே நோஸ் கட் பண்ணி விட்டுறாங்க.